ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் கூகுள் க்ரோம் ஹிஸ்ட்ரி எப்படி பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறது. ஆமாங்க, கூகுள் ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, க்ரோம் ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் பர்மனெண்ட்டாக எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்ப்போம். சர்ச் ஹிஸ்ட்ரியும் சரி, வாட்ச் ஹிஸ்ட்ரியும் சரி, வீடியோ டவுன்லோட் பண்ண ஹிஸ்ட்ரியும் சரி, எல்லாத்தையுமே ஃபோட்டோஸ் வீடியோ எது நீங்கள் பார்த்துருந்தாலுமே, எது வியூ பண்ணியிருந்தாலுமே அந்த ஹிஸ்ட்ரி எப்படி டெலிட் பண்ணுறது தான் பார்ப்போம். நம்ம நார்மலாக இப்படி வந்து ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணி இந்த பாருங்க, நான் என்ற ஹிஸ்ட்ரி எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கு. சரிங்களா, இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகி காட்டு. நீங்கள் இப்படி தான் பார்த்து போட்டு சரி நம்ம இந்த கிளியர் ப்ரௌசிங் டேட்டா கொடுத்தா கிளியர் ஆயிரு, நமக்கு கிளியர் பண்ணிடலாம்னு சொல்லி போட்டு நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் ஆல் டைம் கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, நார்மலாக இப்படி தான் கிளியர் ப்ரௌசிங் டேட்டா கொடுத்து இந்த அட்வான்ஸ் அந்த போய் ஆல் டைம் கொடுத்தா சரி, ஆல் டைம் கொடுத்தாச்சுல அது பர்மனெண்ட்டாக டெலிட் ஆயிரு கிளியர் டேட்டா கொடுத்தா அப்படின்னு சொல்லி போட்டு நாம் டெலிட் பண்ணிடுறோம். ஆனால் நம்ம கிளியர் டேட்டா எல்லாமே இதில் அப்படியே ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது நீங்கள் டெலிட் பண்ணாலும். சரிங்களா, ஆமாங்க, அது எப்படி பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இப்போ வந்து எம்டியாக தான் காட்டுது, பட் இருந்தாலுமே என் ஸ்டோரை நான் சர்ச் பண்ணது எல்லாமே, வாட்ச் பண்ணது, டவுன்லோட் பண்ணது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அது எப்படி நம்ம இங்கே ஃபுல்லாக பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம சேனல் புது வியூராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் வந்து அது யார் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற மாதிரி இன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு அது ஒரு மோட்டிவேட் கிடைச்சாப்புக்கு, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடி பார்த்தாப்புல நம்ம நார்மலாக அப்படி தான் டெலிட் பண்ணுவோம். ஆமாங்க, கூகுளாக இருந்தாலும் சரி, க்ரோமாக இருந்தாலும் சரி, நம்ம நார்மலாக இப்படி போய் தான் டெலிட் பண்ணுவோம். சரிங்களா, ஆல் டைம் கொடுத்து நம்ம கிளியர் டேட்டா கொடுத்து டெலிட் பண்ணிடுவோம். எம்டியாக காட்டிடுது. சரிங்களா, அந்த பேஜ் வந்து எம்டியாக காட்டினாலும் சரி, நம்ம ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணிட்டோம், அவ்வளோதான் பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லைன்பா, அதுவும் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு காட்டுவாங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், என்ற எல்லாம் எம்டியாக தான் காட்டுது, இருந்தாலும் என் ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது. நம்ம எப்படி பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறோன்னு பார்க்கலாமா? சரிங்களா, இப்போ வந்து கூகுள் நான் பேஜ் ஓப்பன் பண்ணிங்க. இதில் பாருங்கள், சர்ச் ஐக்கானில் நீங்கள் கூகுள் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க நண்பா. சரிங்களா, ஆமாங்க, கூகுள் சர்ச் ஐக்கானில் அந்த கூகுள் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சரிங்களா, கூகுள் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோன்னா நம்ம வந்து கூகுளோட வெப்சைட்டுக்கு வரும். சரிங்களா, ஆமாங்க, இப்போ நம்ம சர்ச் ஆனோன்னா இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படின்னு சொல்லி வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட்டு. அந்த அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி. சரிங்களா, இதில் தான் நண்பா இருக்குது. இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. சரிங்களா, ஆமாங்க, இந்த பேஜில் தான் இருக்குது. நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோன்னா பாருங்கள், செட்டிங்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்களா, டார்க் தீம் ஆஃப் அப்படின்னு பார்த்தா செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி காட்டுறேன், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், நாலாவதாக பாருங்கள், சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. சரிங்களா, ஆமாங்க, இந்த பேஜில் தான் நம்ம சர்ச் பண்ண எல்லா ஹிஸ்ட்ரியும் இருக்குது பாருங்கள். நான் அப்படியே டெலிட் பண்ணேன், இல்லை அந்த பேஜில் எம்டி ஆடுங்க ஆச்சு, ஆனால் இருந்தாலும் எல்லாமே ஸ்டோர் ஆகிட்டே இருக்குதுன்றது. அதாவது அப்படியே டெலிட் பண்ணது ஃபோனில் மட்டும்தான் டெலிட் ஆச்சு, ஆனால் நம்ம இமெயில் ஐடியில் அப்படியே இருக்குது. சரிங்களா, இது வந்து சும்மா டெம்பரரியாக உங்கள் மொபைல் ஃபோனில் மட்டும் டெலிட்டே இருக்குது. இப்போ இந்த இமெயில் ஐடியில் அப்படியே ஸ்டோர் ஆகி பாருங்கள், ஒரு துளி மாற்றம் இல்லை, எல்லாமே இருக்குது. நம்ம வலிமை படம் வந்தபோது பிப்ரவரி மாதம் இது வந்து இப்போ வந்து ஏப்ரல் எண்டாக போகுது, இருந்தாலும் அந்த ஹிஸ்ட்ரி கூட அப்படி ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது. எப்படி டெலிட் பண்ணோன்னா மேலே பாருங்கள், டெலிட் அப்படி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டெலிட் டுடே இருக்குது, டெலிட் கஸ்டம் ரேஞ்ச் இருக்குது, அதை பற்றி அப்புறமா சொல்கிறேன். டெலிட் ஆல் டைம் அப்படிங்கிறது, அந்த டெலிட் ஆல் டைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, இதில் பாருங்கள், நான் எப்போ பாருங்கள், டிசம்பர் மாதம் 2021 பார்த்தது கூட இருக்குது. ப்ளே டைமில் சர்ச் பண்ணுறது எல்லாமே இருக்குது பாருங்கள். இப்போ டெலிட் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த டெலிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, டெலிட் அப்படி கொடுத்தோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலிஷன் கம்ப்ளீட்டட், இப்போ எல்லாம் டெலிட் ஆகிடுச்சு. சரி, டெலிட் கஸ்டம் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த டெலிட் கஸ்டம் ரேஞ்ச் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 3 மந்த்துக்கு வந்து நீங்கள் ஆட்டோ டெலிட்டாக இருக்குது. சரிங்களா, அந்த ரேஞ்சு 3 மாதம் ஆகுதுன்னா அது ஆட்டோமேட்டிக் டெலிட் ஆகிறாப்பில். சரிங்களா, ஆமாங்க, அதை கொடுத்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அந்த கஸ்டம் ரேஞ்சுங்கிறது வந்து நீங்கள் 3 மந்த்துக்கு வந்து டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டைமிங் அந்த 3 மாதம் ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிறாப்பில். சரிங்களா, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் புது வியூராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் வந்து அது யார் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற மாதிரி இன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு அது ஒரு மோட்டிவேட் கிடைச்சாப்புக்கு, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.